எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அது எந்த மனசாட்சியே எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒன்றிய அரசுல உதய திட்டத்தின் வழியாக அடகு வச்சுட்டு வந்து வர்றாரு. ஒட்டுமொத்தமா அந்த அம்மையார் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அம்மையார் அவர்கள் இருந்த வரை நமக்கு எதுலயுமே இந்த பிரச்சனை வரலையே. நமக்கு வருஷத்துக்கு மாத்தணும் ஏத்தணும்ன்ற சரத்துல நம்ம கையெழுத்தே போடலையே. இன்னைக்கு நீ ஒன்றிய அரசுல போயிட்டு நீங்க மொத்தமா உங்களோட உரிமையெல்லாம் அடகு வச்சுல வந்துட்டாரு அவரு. இப்ப அவர் அடமானம் வச்சுட்டு தமிழ்நாடு அப்ப அன்றைய ஒரு ஆக்சிடென்டல் சிஎம்மா அவர் இருந்தாரு. வேற வழி இல்லையே. இப்ப நம்ம சட்டம் ஆயிடுச்சு, அது கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல. அப்போ தமிழ்நாடு ஒத்துக்கிச்சுன்னு அங்க இருக்க ஒன்றிய அரசுல அதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ அன்னைக்கு துரதிருஷ்டவசமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்காமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் முன்னாள் முதலமைச்சர்கள் தான் வாக்களித்தாங்க மக்கள். இவர் திடீர்னு நடுவில் இவர் உட்கார்ந்துட்டு ஆனா இவர் நல்லது செய்வாருன்னு பார்த்தா இவர் பாட்டு நேரம் அங்க போய் நம்மளோட உரிமைகள் எல்லாம் அடக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு மீண்டும் மின்கட்டணம் உயர்ந்து அப்ப என்ன ஏதாவது மறந்துட்டாரா? ஏதாவது இதுக்கு மேல கேட்க முடியாது. ஏன்னா மறந்துட்டாரான்னு யோசிக்கணும். அவர் தான் சிந்திச்சு பார்க்கணும். அவர் கூட உட்கார்ந்து இருக்கவங்களே சிந்திச்சு பார்க்கணும். அவர் கூட இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து நிறைய பேர் இல்ல, இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா அங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இவருனா இவரே கையெழுத்து போட்டு இவரே கேட்டுருக்காரு. ஏதாவது ஓகேவா, ஆல் இஸ் வெல் மிஸ்டர் அப்போசிஷன் லீடர் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. தயவுசெய்து அதை பேச நிறுத்தணும். ஏன்னா இது பேச எங்களுக்கு நல்லதுதான். நாங்க யார் இதை செஞ்சாங்கன்னு மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் தமிழக மக்களுக்கு. யார் தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சது? எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றது நாங்க சொல்றது எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது இவர் அதான் நான் சொன்னேன். தொடர்ந்து அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியல, இல்ல அவரே பேசுறாங்க கூட எனக்கு புரியல. பேசுறது எல்லாம் இப்படிதான் இருக்கு. அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு அகேன்ஸ்டா தான் அவர் பேசுறாரு. பொதுவா அவர் தமிழ்நாட்டு மக்களின் இன்ட்ரெஸ்டுக்கு எதிர்த்தாதான் பேசுவாரு. இப்ப அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு எதிர்த்தாவும் பேசுறாரு. ஏன் நேத்து சொன்ன அவரு இப்போ பிஜேபியில டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு.